Civil Office, Drafting, Interior Design, Analysis Office நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ramp வந்து Revit architecture எப்படி கிரியேட் பண்ணனும், அதுல வந்து நம்ம ஸ்லோப்டா இருந்துச்சு அப்படினா ரெயிலிங் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. So ஜெனரலா பாத்தீங்க அப்படினா Revit architectureல circulation அப்படினு சொல்லிட்டு ஒரு பேனல் இருக்கும். அதுல ramp இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்மளா கிரியேட் பண்றது இல்ல அப்படினா டிஃபால்ட்டா இருக்குறது நம்ம கிரியேட் பண்றது. ஓகேங்களா? சோ ரன் ன்ற இடத்துல நம்ம கிளிக் பண்ணனும்னா டிஃபால்ட்டா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பவுண்டரி ரைசர் பாத்தீங்க அப்படினா மேனுவலா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் ரன் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ ரன் கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்றேன். உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்லோப் வந்து கிரியேட் ஆகும். அதாவது எப்படி இருக்கும்னா 3D ல பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரே ஸ்லோப்பா இருக்கும். ஒரு ரேம்ப்ல வந்து ரெயிலிங் எப்படி ஃபிக்ஸ் ஆகணுமோ கரெக்ட்டா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பிளேஸ்ல உங்களுக்கு செட் ஆயிருக்கும். அதுவே இப்போ நான் லெவல் 1ல வைக்கிறேன். இத வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுக்கிறேன். எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரைசர்னு இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ரைசர் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா சென்டர்ல ஒரு ரைசர் கிரியேட் பண்றேன். சோ இந்த இடத்துல ஒரு ரைசர் கிரியேட் பண்ணிட்டு டிக் கொடுத்துறேன். சோ இப்போ 3D ல பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பரா செட் ஆயிருக்காது. இந்த இடத்துல செட் ஆயிருக்கும், பட் இந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆயிருக்காது. சோ அதுக்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா லெவல் 1ல வெச்சிட்டு இத செலக்ட் பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து மாடிஃபை டாபுக்கு போகும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ளிட் எலிமெண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்ட்டா அந்த ரைசர் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட் கொடுங்க. சோ ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு பாத்தீங்க அப்படினா 3D ல உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட்டா செட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அதுவே தான் நீங்க வந்து மேனுவலா கிரியேட் பண்ணீங்களாம் சேம் அதேதான். ரேம்ப் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பவுண்டரி கொடுத்துக்கிறீங்க. சோ பவுண்டரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்க்கு வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துலயும் ஒரு பவுண்டரி. சோ இந்த மாதிரி பவுண்டரி கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ரைசர் கொடுக்கணும். சோ ரைசர் பாத்தீங்க அப்படினா இங்க ஒன்னு கிரியேட் பண்றேன். அடுத்து இங்க ஒன்னு கிரியேட் பண்றேன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைசர் எத்தனை வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் கொடுத்தோம் அப்படினா உங்களுக்கு 3D ல பாக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ இதுக்கு நாம என்ன பண்ணனும் அப்படினா சேம் நம்ம ஸ்ப்ளிட் எலிமெண்ட் சொன்னோம்ல அதே போல தான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் எலிமெண்ட். சோ இந்த இடத்துல ஒரு கட், இந்த இடத்துல ஒரு கட். அதே போல இந்த இடத்துல ஒன்னு, இந்த இடத்துல ஒன்னு. சோ இப்போ 3D ல பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிடும். அந்த ரெயிலிங்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பேஸ்ல இருக்கோ அந்த மாதிரி செட் ஆயிக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா அந்த ரெயிலிங்கோட அதாவது சைடுல இருக்க வெர்டிகல் போஸ்ட், அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரெயிலிங் எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு எடிட் டைப்ல போனீங்க அப்படினா ரெயில் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். அதுக்கு அப்புறம் பால் ஸ்ட்ரிப் பிளேஸ்மென்ட் இருக்கும். சோ இதுக்கு அப்புறம் நீங்க எடிட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க இந்த இடத்துல டெலீட் பண்றனாலும் பண்ணிக்கலாம், இல்ல உங்களுக்கு ஆட் பண்றனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். at the same time உங்களுக்கு இதுலயும் ரெயில் ஸ்ட்ரக்சர்னு போனீங்க அப்படினா இந்த இடத்துல இப்ப ரெயில் 1 2 3 4 இருக்குல, இது நீங்க டெலீட் பண்றனாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் வெச்சிட்டு அப்ளை ஓகே கொடுக்கிறேன். அப்ளை ஓகே. சோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு இதுக்கு பதிலா கிளாஸ் பேனல் வேணும் அப்படினாலும் இத செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ்ல கிளாஸ் பேனல் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு அது மட்டும் உங்களுக்கு கிளாஸ் பேனலா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ இத நமக்கு ரேம்ப்கான ரெயிலிங் ஃபிக்ஸ் பண்றது. நீங்க எவ்வளவு ஸ்லோப்டா நீங்க டிரா பண்ணாலும் அதுக்கு இந்த மாதிரி ரெயிலிங் வந்து அந்த இடத்துல ரைசர் கிட்ட ஒரு ஸ்ப்ளிட் கொடுத்தீங்க அப்படினா கரெக்ட்டா செட் ஆயிடும். ஓகேவா? இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.